ஒரு கூட்டமா இன்றைக்கு தினசரி மாலையில சென்னை தெற்கு மாவட்டமே விழா கோலமாக இருக்கிற ஒரு நிலைப்பாட்டை இன்றைக்கு காண்கிறோம். சொன்னார் அண்ணன் வழிகாட்டுங்க, நாங்கள் அதன்படியே செயல்படுறோம் சொன்னார். உடனே இந்த பாடியின் மாமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் பொதுமக்கள் கலந்து கொண்டாங்கன்னு பார்த்தா அடுத்து குடியிருப்பு நல சங்க நிர்வாகிகள், வியாபாரி சங்க நிர்வாகிகள் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. கலந்த பிறகு இது எல்லாத்தையும் நம்ம மாவட்ட செயலாளர் அதுல டிவில எல்லாம் நியூஸ் வந்த பிறகு வாழ்த்தரங்க நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்து அதற்கு பொருத்தமான தலைப்பினையும் தேசம் இயக்கும் நம்ம மாவட்ட செயலாளர் அப்ப சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் இருக்கிறார், அமைச்சராக இல்ல. அவர் அண்ணன் மாவட்ட செயலாளர். முத்தமரின் தலைவர் கலைஞர் கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் மதுரவாயல் டு துறைமுகம் பறக்கும் சாலை. இந்தியாவிலேயே தொடங்கி துறைமுகம் வரையிலான ஒரு மேம்பாலத்தின் தூண்கள் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த வணக்கத்திற்குரிய கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 2009ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் ஜனவரி திங்கள் 8ஆம் தேதி நம்முடைய அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை அழைத்து வந்து துறைமுகத்தில் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடத்தி மதுரவாயில் தொடங்கி துறைமுகம் வரையில் 19 கிலோமீட்டர் தூரத்திற்கான ஒரு மேம்பாலத்திற்கு அடிக்கல் நாட்டினார்கள். இந்த 19 கிலோமீட்டர் தூரத்திற்கான மேம்பாலம் என்பது 1.5 கிலோமீட்டர் தரைவழியிலேயும் 17.5 கிலோமீட்டர் மேம்பாலமாகவும் திட்டமிடப்பட்டு அந்த பணி தொடங்கப்பட்டது. அந்த பணி தொடங்குகிற போது அதற்கான திட்ட மதிப்பீடு 1655 கோடி. 1655 கோடி ரூபாய் செலவில் அந்த மேம்பாலத்தை திட்டமிட்டு மாண்புமிகு முதல்வராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அன்றைக்கு தொடங்கி வைத்ததன் காரணம் சென்னையில் போக்குவரத்து நெரிசலுக்கு பெரிய அளவில் அது விடை கிடைக்கவிருக்கிறது. குறிப்பாக பெங்களூரு போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகிற சரக்கு வாகனங்கள் இன்றைக்கு பூவிருந்த வள்ளியிலிருந்து மதுரவாயில் வழியே துறைமுகத்திற்கு நேராக சென்றால் வட சென்னை முழுமைக்கும் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலால் விழிப்பிதுங்கிக் கொண்டிருக்கிற வட சென்னை பெரிய அளவில் அந்த பாதிப்புகள் குறையும். இந்த பூந்தமல்லியாக இருந்தாலும் மதுரவாயிலாக இருந்தாலும் அண்ணா நகர், கிழக்கு அண்ணா நகர், மேற்கு அண்ணா நகர் போன்ற பகுதிகளாக இருந்தாலும் போக்குவரத்து நெரிசலற்ற தன்மை கிடைக்கும் என்கின்ற வகையில் தான் அந்த மேம்பாலம் திட்டமிடப்பட்டது. அந்த மேம்பாலத்திற்கு அன்றைக்கு 1655 கோடி ரூபாய் செலவில் அது அடிக்கல்லும் நாட்டப்பட்டது. ஏறத்தாழ ஒரு 25% பணிகள் ஒரு 500 கோடி ரூபாய் செலவில் முடிவுற்ற நிலையில்தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே 2011ஆம் ஆண்டு மே திங்களுக்கு பின்னால் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அந்த பாலம் கட்டும் பணிக்கு முட்டுக்கட்டை போட்டு இனிமேல் இந்த பாலம் கட்டப்பட மாட்டாது என்று சொன்னார். அதற்காக அவருக்கு சொன்ன காரணம் தான் மிக மோசமான காரணம். கூவத்தை ஓரத்தில் இந்த தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது, எனவே கூவத்தில் அந்த நீர் போவது என்பது தடைபட்டு விடும் என்கின்ற ஒரு போலியான பொருந்தாத காரணத்தை சொன்னார். இப்பெல்லாம் கடல்லையே பிரிட்ஜை கட்டுறாங்க. மும்பையில போனாவே கடல்ல பிரிட்ஜ் இருக்கு, கடலுக்கு அடியில் நகரங்கள் இருக்கிறது. பெரிய அளவில் இன்றைக்கு இப்போ இது ஒரு துறைமுகமே சிங்கப்பூரில் கடலை மறித்துத்தான் சிங்கப்பூரே துறைமுகத்தையே கட்டி கொண்டிருக்கிறார். அந்த துறைமுகம் தான் தெற்கு ஆசியாவிலேயே பெரிய துறைமுகம், அதிக அளவில் இந்த கப்பல் போக்குவரத்து நடைபெறுகிற துறைமுகம். இப்படி உலகில் பல்வேறு சாதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழலில் அந்த கால்வாய் ஓரத்தில் தூண்கள் வந்தது என்கின்ற ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இந்த பாலம் கட்டும் பணிக்கு தடை போட்டு விட்டார்கள். உண்மையான காரணம் என்ன என்பதை மேடையில் இருக்கிறவர்களும் அறிவார்கள், நீங்களும் கூட அறிவீர்கள். கலைஞர் கட்டுகிற பாலம், கலைஞர் தொடங்கிய பாலம் 17.5 கிலோமீட்டர் மேம்பாலமாக வருகிற போது அன்றைக்கு இந்தியாவிலேயே நீண்ட மேம்பாலம் என்றால் மதுரை வாயிலில் அமைந்திருக்கிற இந்த மேம்பாலம் தான் நீண்ட மேம்பாலம். இப்படி இந்தியாவில் முதன்முறையாக ஒரு நீண்ட மேம்பாலத்தை கலைஞர் கட்டினார் என்கின்ற பெயர் கலைஞருக்கு போய்விடக் கூடாது என்பதாலேயே ஜெயலலிதா அதை நிறுத்தினார். இறந்து போனவர் என்பதற்காக உண்மைகளை மறைத்துவிட முடியாது. அந்த பாலத்தை நிறுத்தினார்.
அதுக்கப்புறம் தான் மரியாதைக்குரிய நொலம்பூர் ராஜன் சொன்னது மாதிரி 2020 வருஷம் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய இன்றைய முதலமைச்சர் அவரிடத்தில் நானும் நம்முடைய கணபதி அவர்கள் நொலம்பூர் ராஜன் போன்றவர்கள் பெரிய அளவிலான மக்கள் பிரச்சனை 500 கோடி ரூபாய் அனாவசியமாக சாலையில் முடங்கி கிடக்கிறது. கலைஞரால் கொண்டு வரப்பட்ட இந்த பாலம் இன்றைக்கு ஜெயலலிதாவால் தடைபட்டு வீணாக 500 கோடி. அது மட்டுமல்ல, இந்த தூண்கள் எல்லாம் நடுத்தருவில் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த பாலத்தை கட்டுவதற்கு இந்த பகுதி மக்கள் பெரிய அளவில் ஒரு முனைப்போடு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி முதல்வர் கவனத்திற்கு, இன்றைய முதல்வர் கவனத்திற்கு அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு போன போது தலைமை கழகத்தின் சார்பில் ஒரு ஒப்புதலை தந்து மாவட்ட கழகத்தின் சார்பில் இங்கே ஒரு போராட்டம் நடத்துவதற்கு அனுமதித்தார்கள். இதே இபி சாலையில் தான். இந்த சாலையின் முனையிலிருந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டம் காலையிலிருந்து பிற்பகல் வரை கைது செய்வதற்கே போலீசாருக்கு வாகனங்கள் இல்லாமலும், கைது செய்தவர்களை கொண்டு போய் அடைப்பதற்கு திருமண மண்டபங்கள் போதாத நிலையிலும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் வந்து பங்கேற்று இந்த போராட்டத்தை வெற்றியடை செய்தீர்கள். இந்த போராட்டத்தின் இறுதியில் அன்றைக்கு மாலையே நம்முடைய இன்றைய முதல்வர் அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டார். இன்றைக்கு வேண்டுமானால் இந்த பாலம் கட்டப்படாமல் தடுத்து நிறுத்தி இருக்கலாம். திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த பாலத்தை நாங்கள் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அன்றைக்கு அறிவித்தார். அறிவித்தது மட்டுமல்ல, இன்றைக்கு வந்து ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு தொடர்ந்து நகாய் என்று சொல்லக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலை துறையினிடத்தில் பேசி இன்றைக்கு இதற்கான ஒப்புதலை பெற்று 5510 கோடி ரூபாய் செலவில் இந்த பாலம் கட்டும் பணி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பாலம் கலைஞர் ஆட்சியில் திட்டமிடப்பட்டது 1655 கோடி. இப்பொழுது கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த பாலத்தின் திட்ட மதிப்பீடு 5510 கோடி. பெருமதிப்பிற்குரிய நொலம்பூர் ராஜன் சொன்னதை போல இது ஓரிரு இடங்களில் ஈரடுக்கு பாலமாகவும், ஒரு 3 இடங்களில் மும்பையிலும் கொல்கத்தாவிலும் இருப்பதை போல ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ், ஒரு கைகுள்ள தொங்குற மாதிரி இருக்கும் அந்த பிரிட்ஜ். வெளிநாடுகள்லயும் சினிமாலையும் பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு 3 இடத்துல வரும். துறைமுகம் போன்ற இடங்களில் இந்த தொங்கும் பாலம் என்கின்ற வகையில் ஒரு 3 இடங்களில் வரவிருக்கிறது. இந்த பாலம் கட்டும் பணி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கிறேன். வருகிற போது இது ஒரு மிக சிறப்பான இடத்தில் இந்த கூட்டம் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல தகவலை பொதுமக்களுக்கு சொன்னால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்கின்ற வகையில் நம்முடைய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை இந்த பாலத்தை கட்டி கொண்டிருக்கின்ற ப்ராஜெக்ட் மேனேஜர் போன்ற அலுவலர்களை இன்றைக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு வந்தேன். அவர்கள் சொன்னார்கள், இந்த பாலம் கட்டும் பணியை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். 3 வருடம் எங்களுக்கு இந்த பாலம் கட்டுவதற்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற பூந்தமல்லியில் ஒரு 90 ஏக்கர் நிலப்பரப்பில் ப்ரீகாஸ்டிங் செய்கிற பணி நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பாலத்தை பொறுத்தவரை இப்பொழுது விரைந்து பணிகள் நடைபெற தொடங்கி இருக்கிறது. 2027 பிப்ரவரியில் சரியாக 2 ஆண்டுகளில் இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு விடப்படுகிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்கிறார். ஆக நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடையலாம். இப்பொழுதும் கூட நான் சொல்லுகிறேன், முத்தமிழறிஞர் கலைஞர் கட்டியிருந்தால் கலைஞருக்கு அந்த பெயர் போய்விடும் என்கின்ற காரணத்தினாலேயே இந்த 19 கிலோமீட்டர் தூரத்திற்கான பாலம் கட்டுவதற்கு ஜெயலலிதா முட்டுக்கட்டை போட்டார். இன்றைக்கு இந்த பாலம் 20.9 கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டப்படவிருக்கிறது. மதுரவாயில் என்று இருந்தது, மதுரவாயிலிருந்து ஒரு 700 மீட்டர் தாண்டி போய் இந்த பாலம் முடிவடைகிறது. 20.9 கிலோமீட்டர் தூரம், அதாவது 21 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த மேம்பாலம் வரவிருக்கிறது. எனவே வடநாட்டில் எங்கேயும் இந்த அளவுக்கான பாலம் இந்த இடைவெளியில் வந்ததாக தெரியவில்லை. தென்னாட்டை பொறுத்தவரை, தென்னிந்தியாவை பொறுத்தவரை இன்று வரை இந்த பாலம்தான் தென்னிந்தியாவின் மிக நீண்ட மேம்பாலம் என்கின்ற அந்த புகழ் வரவிருக்கிறது.
நிச்சயம் இந்தியாவிலேயும் கூட அதுவாகத்தான் இருக்கும். அதை விசாரித்து தெரிந்து கொள்வோம் நாளை மறுநாளோ என்கின்ற வகையில் இந்த 21 கிலோமீட்டர் தூரத்திற்கான 5510 கோடி ரூபாய் செலவிலான இந்த பாலத்தை இந்த பகுதிக்கு கொண்டு வந்த மவராசன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் இன்றைக்கு நாம் இந்த பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை எல்லாம் பெருமதிப்பிற்குரிய பெரிய கருப்பன் அவர்களும் பெருமரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி அவர்களும் சொல்லவிருக்கிறார்கள். இந்த நிதிநிலை அறிக்கையில் பக்கத்திற்கு பக்கம் பத்திக்கு பத்தி செய்திகள் இன்றைக்கு மிக சிறப்பான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் முதல் குடுகுடு கிழவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் பயன்படுகிற வகையிலான திட்டங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. திருவான்மியூரிலிருந்து உத்தண்டி வரை 14.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2100 கோடி செலவில் ஒரு மிக நீண்ட மேம்பாலத்தை கட்டுவதற்கு மாண்புமிகு முதல்வர் இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். வேளச்சேரி பிரதான சாலையிலிருந்து நம்முடைய குருநானக் கல்லூரி வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு 310 கோடி செலவில் ஒரு பாலம் அமைவதற்கு இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். 1500 கோடி செலவில் ஒரு 7-8 சட்டமன்ற தொகுதிகள் பயன்பெறுகிற வகையில் அடையாறு ஆற்றை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி தூர்வாரி இரு பக்கமும் அந்த கரைகளை பலப்படுத்தி மிகப்பெரிய அளவிலான சுற்றுலா மையங்களாகவே மாற்றுவதற்கு 1500 கோடி ரூபாய் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதில் முதல் 15 மாதங்களில் சைதாப்பேட்டை முதல் திருவிக்கா பிரிட்ஜ் அந்த மேம்பாலம் வரை அந்த பணிகள் முடிவுற்று திறந்து வைக்கப்படவிருக்கிறது. அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவிலான சிறப்பாக 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு குளோபல் சிட்டி ஒன்று புதிதாக உருவாக்குவதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். சென்னைக்கான குடிநீர் ஆதாரங்கள் 5 ஏரிகள் இருக்கிறது. செம்பரப்பாக்கம் ஏரி, புழல் ஏரி, பூண்டி ஏரி, சோழவரம் ஏரி, தேர்வாயம் கண்டிகை. இந்த 5 ஏரிகளில் இருந்துதான் சென்னைக்கு குடிநீர் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஏரிகளின் வரலாறுகளை எல்லாம் பார்த்தால் அதிகபட்சமாக நம்முடைய செம்பரப்பாக்கம் ஏரிதான் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டது. ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட அந்த ஏரி 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்டது. மற்ற ஏரிகள் எல்லாம் இயற்கையாகவே அந்த மழைநீர் வடிகிற இடங்களாக இருந்தது. ஆனால் செம்பரப்பாக்கம் ஏரி செயற்கையாக உருவாக்கப்பட்ட முதல் ஏரி தமிழ்நாட்டில் செம்பரப்பாக்கம் ஏரி. அந்த ஏரி 6300 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டது. இன்னைக்கு சென்னையை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை, தென்கிழக்கு பருவமழை, கோடை வெப்பமழை, வெப்பச்சலன மழை, குளிர்கால மழை என்று ஏராளமான மழை பொழிவுகள் வருகிற நேரத்திலும் கூட சென்னைக்கு தேவையான நீர், அன்றைக்கு தேவையான நீர் இருப்புக்கு இந்த 5 ஏரிகள் உதவுகிறதே தவிர அதிகமான நீரை கோடை காலத்தில் வறட்சி இல்லாமல் வைப்பதற்கு இந்த நீரை தேக்கி வைப்பதற்குரிய நீர் ஆதாரங்கள் இல்லை. அந்த நிலையில்தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு திருப்போரூர் வட்டாரத்தில் ஈசிஆர் OMR இணைகிற ஒரு இடத்தில் 4300 ஏக்கரில் 350 கோடி ரூபாய் செலவில் ஒரு புதிய நீர்த்தேக்கத்தை உருவாக்குவதற்கு இன்றைக்கு நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த நீர்த்தேக்கம் உருவானதற்கு பிறகு நிச்சயம் சொல்லுகிறேன், இன்னும் ஒரு 500, 100, 200, 300 வருஷங்கள் கழித்தும் கூட மக்கள், சென்னை மாநகர மக்கள் பேசவிருக்கிற செய்தி அல்லது இது போன்ற நிகழ்ச்சிகளில் இன்னொரு 300 வருடங்கள் கழித்து என்னை போன்றவர்களோ, பெரிய கருப்பன் போன்றவர்களோ, ராஜீவ்காந்தி போன்றவர்களோ இது போன்ற மேடைகளில் நின்று எதிர்கால சந்ததி பேசும்போது சொல்வார்கள், செம்பரப்பாக்கம் ஏரி அன்றைக்கு 300 வருடங்களுக்கு பிறகு 1300 வருடங்களுக்கு முன்னால் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது, 300 வருடங்களுக்கு முன்னால் ஸ்டாலின் அவர்களால் இந்த ஏரி உருவாக்கப்பட்டது, நீர்த்தேக்கம் உருவாக்கப்பட்டது என்கின்ற வரலாறை யாராலும் சொல்லாமல் இருக்க முடியாது. எனவே வரலாற்றில் நிலைத்துவிட்ட, வரலாற்றை உருவாக்கி கொண்டிருக்கின்ற வரலாற்று நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்னமும் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து இச்சமூகத்திற்கு பணியாற்றிட இருக்கிறார், பணியாற்ற வேண்டும் என்கின்ற விளைவினை தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியினை, ஆனால் தலைப்புல தான் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே பேசி நம்முடைய
பாண்டே அவர்கள் கலந்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்து அதில் பேசின அந்த பாண்டே மற்றொரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதில் கலந்து கொண்ட அதிமுகவினுடைய இன்றைய பிரதான எதிர்க்கட்சி என்று தங்களை சொல்லிக்கொண்டு எதிர்காலத்தில் எங்கேயோ இருக்க போது அந்த கட்சி என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தை சார்ந்த ஒருவர் பேசையில் அவர் குறிப்பிட்டு சொன்னார், ஒரு இக்கட்டான நிலையில் நான் நிற்கிறேன் என்று திரு செங்கோட்டையன் அவர்கள் குறிப்பிட்டதை நான் சொல்ல விரும்புகிறேன். காரணம் என்னன்னா, தம்பி ராஜீவ்காந்தி அவர்களும் 9 மணி வரை நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க, உங்களுக்கு வீட்டுக்கு போனால் என்னென்ன கடமைகள் இருக்கிறது என்பதை எல்லாம் அவரும் இங்கே நினைவூட்டி இருக்கிறார். ஆகவே அந்த வகையில் தொடக்க உரை வாழ்த்தரங்கத்தை தொடக்குகின்ற வாய்ப்பினை எனக்கு தந்துவிட்டு இப்பொழுது உங்களுக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கு பாராட்டு நன்றியை தெரிவித்து கலந்து கொண்டு இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த உங்களுடைய பாதங்களுக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் நான் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். ஆனாலும் கிடைத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு சில வார்த்தைகளை கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் சொல்லாமல் சென்றால் எப்படி நாம் பெற்ற பிறவி பயனை நாம் அடைந்திருக்கிறோம் என்று ஏதாவது ஒரு குறிப்பான சில காரியங்களை செய்தால் அதை சொல்வோமோ அதை போல இவ்வளவு பெரிய கூட்டத்தை உங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து எங்களையும் அழைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு சில கருத்துக்களை வார்த்தைகளை சொல்லாமல் போனால் அது என்னுடைய மனதிற்கு அது திருப்தியாக இருக்காது என்ற அந்த உணர்வோடு ஒரு சில வார்த்தைகளை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு இயக்கத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி. அப்படிப்பட்ட அந்த பிறந்த நாள் நிகழ்ச்சியை கொண்டாட வேண்டும் என்று இந்த பிறந்த நாள் நாயகனாக இருக்கக்கூடிய நம்முடைய கழகத் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நமக்கு உத்தரவு போட்டாரானா இல்லை. ஆனால் அவர்பால் அன்பு கொண்டவர்கள், அவருடைய கொள்கைகளை பின்பற்றி அவருடைய வழியில் நம்மை வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் அவரவர்கள் விருப்பத்தில் ஏற்பாடு செய்து நடத்துகின்ற நிகழ்ச்சி தான் இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சி. இதை போல இந்த தலைப்பிலே இருப்பதை போல தேசம் இயக்கும் திருவாரூர் தலைவன் அப்படி என்று குறிப்பிடுகின்ற மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளையும் அவர் சொல்லி நாம கொண்டாடல, நாம கொண்டாடுகிறோம். ஏன் இன்னும் இளம் தலைவராக இப்பொழுது இந்த இயக்கத்தினுடைய இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்று தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவிற்கு கலைஞரை போல அண்ணன் தளபதி அவர்களைப் போல பல்வேறு கருத்துக்களை புரட்சிகரமாக சொல்லி இந்த இயக்கத்தின் தோழர்களை, நிர்வாகிகளை வழிநடத்துகின்ற அத்தனை பண்புகளும் நிறைந்தவராக இருக்கின்ற மாண்புமிகு உதயநிதி அவர்களும் அவருடைய பிறந்த நாளையும் கொண்டாடுகிறோம். ஆக பிறந்த நாளை கொண்டாடுவது என்பதின் காரணமாக ஏதோ கேளிக்கைகளை நடத்துவது, வேடிக்கைகளை காட்டுவது என்று இல்லாமல் இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சிகள் மூலமாக பல்வேறு தரப்பினருக்கு பல்வேறு வகையான பலன்களை, நலத்திட்டங்களை இவற்றையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு அமைப்புகள் தமிழகம் தலைநகரான சென்னையில் தொடங்கி எங்களை போன்ற குக்கிராமங்கள் பகுதிகளிலே கூட இன்றைக்கு இந்த தலைவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம்னா அவர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதல்ல, அவர்களுடைய அந்த பிறந்த நாளையொட்டி திராவிட முன்னேற்ற கழகம் என்று அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற அவர்களுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகின்ற இயக்கத்தினுடைய தொண்டர்கள் எப்படி சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல அவரவர்களுக்கு மதங்கள் வேறு, கடவுள்கள் வேறு, வழிபாட்டு முறைகள் வேறாக இருக்கிறதோ அதை போல தெய்வங்களை வழங்குவதைப் போல நம் கண்கண்ட தெய்வங்களாக விளங்கக்கூடிய இந்த தலைவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுவதும் ஒரு வகையான பக்தி பரவசம்தான் என்பதை நான் இந்த நேரத்திலே குறிப்பிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக அன்று தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடணும்னா அது சமுதாயத்தை சீர்திருத்துகின்ற, நலிந்த பிரிவினரை கைது கொடுத்து தூக்கி விடுகின்ற ஒரு பிறந்த நாள் நிகழ்ச்சியாகத்தான் இருந்திருக்கிறார். அவருடைய ஒரு பிறந்த நாளில் தான் கண் பார்வை இழந்தவர்களுக்கு
கண்ணொளி வழங்குகிற திட்டத்தை அன்றைக்கு தொடங்கி வைத்ததும் கலைஞருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியின் மூலமாகத்தான். தெருவோரங்களில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த அந்த பிச்சைக்காரர்களுக்கு ஒரு மறுவாழ்வு தர வேண்டும் என்று எண்ணி அவர்களுக்கு பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டத்தை கொண்டு வந்ததும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளில் தான். மனிதனை மனிதன் இழுக்கின்றான் என்ற கொடுமையான அந்த தீய செயலை அப்புறப்படுத்த வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்திய துணைக்கண்டத்தில் இன்று வரை பல்வேறு மாநிலங்களில் கைரிக்ஷா போன்ற கொடுமையான தொழில்களில் பலர் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் 30-40 ஆண்டுகளுக்கு முன்னரே கைரிக்ஷாவை ஒழித்து அனைவருக்கும் சைக்கிள் ரிக்ஷா வழங்கியதும் இந்த கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் தான். தொழுநோயால் அவதிப்படக்கூடியவர்கள், தெருவோரங்களில் பிச்சை எடுத்துக்கூடியவர்களுக்கெல்லாம் கருணை உள்ளத்தோடு பல உதவிகளை செய்வதற்கான திட்டங்களை கொண்டு வந்ததெல்லாம் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் தான். ஆக அப்படி இயக்க தலைவராக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் இருந்த நேரத்தில் பிறந்த நாளை கொண்டாடியதைப் போல அன்றைக்கு இளைஞரணியினுடைய செயலாளராக இருந்து தமிழகம் முழுவதும் கலைஞர் அவர்களைப் போல தன்னுடைய பாதம் படாத நகரங்கள், கிராமங்கள், குக்கிராமங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று சூறாவளியாக பயணத்தை மேற்கொண்டு இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை எடுத்துச் சொல்லி ஆங்காங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்றைக்கு தலைவர் என்ற மிகப்பெரிய பொறுப்புக்கு வந்திருக்கிறாரே அண்ணன் தளபதி அவர்கள். அவருடைய பிறந்த நாளையும் கொண்டாட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பது இளைஞர் எழுச்சி நாளாக அது கொண்டாடப்பட்டது. இப்பொழுதும் அது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆக அப்படி அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்கின்ற காரணங்களால ஆங்காங்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்யுங்கள், படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான அளவிலே விளையாட்டுப் போட்டிகள், எழுத்து போட்டி, கட்டுரை போட்டி போன்றவற்றை நடத்துங்கள் என்று இப்படியெல்லாம் நமக்கு அறிவுரை வழங்கி அந்த பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். இன்று கூட இந்த பிறந்த நாளின் மூலமாக ஒரு பிரச்சார நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்றால் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளை, அதாவது நலத்திட்டங்களை வழங்குவது, பிறருக்கு உதவுவது என்பதையும் கடந்து இந்த இயக்கம் பேரறிஞர் அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்டு இன்றைக்கு வரை இந்த இயக்கம் 75 ஆண்டுகளை கடந்து செல்கிறது என்றாலும் அப்பொழுது தொடங்கிய அண்ணா அவர்கள் 50 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் இயக்கம் தமிழ்நாட்டிற்கு தேவை என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது நிலைமை அப்படி அல்ல. தமிழன் என்ற ஒரு இனம் உள்ளவரை திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அரசியல் இயக்கம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற நிலைமை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு இந்த இயக்கத்தை பொறுத்தவரையில் சிலர் கட்சிக்கு பெயர் வைக்கிறதுக்கு முன்னாலே, கட்சிக்கு கொடியை காட்டுவதற்கு முன்னதாகவே இவர்தான் இன்றைக்கு நான் தான் இன்றைய எதிர்கால முதலமைச்சர், நாளைய முதலமைச்சர் என்றெல்லாம் அவரும் சொல்லிக்கொண்டு மற்றவர்களும் சொல்லுகின்ற ஒரு இக்கட்டான அரசியல் நெருக்கடி இன்றைக்கு தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கிய பொழுது இதை ஒரு சமுதாய சீர்திருத்த இயக்கமாகத்தான் தொடங்கினார்கள். அப்படிப்பட்ட அந்த சமுதாய சீர்திருத்த இயக்கம் தேர்தலில் போட்டியிடுவதை கூட தன்னுடைய கடமையாக இல்லாமல் 8-9 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் களத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் சென்றது. அதையும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இது ஒரு ஜனநாயக பேரியக்கம் என்பதற்கு எடுத்துக்காட்டு திருச்சியிலே நடைபெற்ற மாநாட்டில் தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுவதா வேண்டாமா என்பதற்கு வாக்கெடுப்பு நடத்தி தேர்தல் களத்தை சந்தித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகள் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம், இப்படி 50 முழக்கங்களை எல்லாம் கொண்ட ஒரு இயக்கமாக, தாரக மந்திரங்களை உள்ளடக்கிய ஒரு இயக்கமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கு பல கட்சிகள் வருது போவது, மின்னல்களைப் போல தோன்றி மறைகிறார்கள், மின்னிட்டாம்பூச்சியை போல மின்னிவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் இந்த இயக்கம் அண்ணாவால் தொடங்கப்பட்டு அன்பு தலைவர் கலைஞர் அவர்களால் 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக கட்டி காப்பாற்றப்பட்டு
இன்றைக்கு அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவர்களால் வழிநடத்தப்படுகிறதுனா இந்த இயக்கம் எவ்வளவோ சோதனைகளை வேதனைகளை இந்த இயக்கமும் இயக்கத்தினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் சந்தித்திருக்கிறார்கள் என்றால் மிகையாகாது. ஆக அப்படிப்பட்ட அந்த இயக்கம் இவ்வளவு சோதனைகளுக்கு இடையிலும் தொடர்ந்து நீடிக்கிறதுனா அதற்கு காரணம் இது ஒரு கொள்கை பிடிப்பான ஒரு இயக்கம் என்ற காரணம்தான். ஆக கொள்கை ரீதியான இயக்கம் என்ற காரணத்தாலே தான் இன்றைக்கு எந்த சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளில் இருந்தெல்லாம் மீண்டு இந்த இயக்கம் ஒரு வலுவான இயக்கமாக 75 ஆண்டுகளை கடந்திருக்கிறது என்பதை நான் இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக அப்படிப்பட்ட அந்த இயக்கத்தை வழிநடத்துகின்ற தலைவர்களை போற்ற வேண்டியது, அவர்களுடைய பெருமைகளை மக்களிடத்திலே சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆகவே ஒரு இயக்கம் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு இயக்கம் மக்களுக்கு பணி செய்கின்ற அந்த காலகட்டங்களில் தன்னுடைய கொள்கைகளை சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்துச் செல்ல வேண்டிய கடமை இருக்கிறது என்ற உணர்வோடு தான் மக்களுக்கு பயன்படுவதைப் போல பல உதவிகளை செய்வதைப் போல சில கருத்துக்களையும் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து அவர்களை சிந்திக்க வேண்டிய பொறுப்பும் நம்மிடத்திலே இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் இந்த பிறந்த நாள் கூட்டங்களை 30 நாட்கள் அல்ல 300 நாட்களும் நடத்தக்கூடிய ஒரு சக்தியை பெற்ற இயக்கமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உருவெடுத்திருக்கிறது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் ஆளுங்கட்சியாக இருந்தால் அந்த ஆளுங்கட்சி என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு நன்மை செய்கின்ற இயக்கமாக இருக்கிறது. அதே போல எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட ஒரு ஜனநாயக பேரியக்கமாக இருந்து ஆட்சியாளர்களுக்கு இடித்துரைத்து தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கின்ற சக்தியாக விளங்கி இருக்கிறது என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக இங்கே மதுரவாயல் மேம்பாலத்தை பற்றி சொன்னார்கள். ஏறத்தாழ 19 கிலோமீட்டர் நீளமுள்ள அந்த பாலத்தை 1600-700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முயற்சியில் கட்டி முடிக்கப்பட வேண்டிய பணியை இடையிலே வந்த 10 ஆண்டு கால ஆட்சியாளர்கள் செய்த சதியின் காரணமாக கலைஞர் அவர்களை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மக்கள் வந்திருக்கின்ற இந்த ஆதரவை பயன்படுத்தி மக்களுக்கு பெயர் சொல்லக்கூடிய திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று தீட்டிய திட்டம்தான் இந்த மதுரவாயல் பாலம். ஆனால் அதை தடுத்து நிறுத்துவதற்கும் ஒரு சக்தி, அவர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். ஆகவே மீண்டும் அதை போராட்டமாக ஆளுங்கட்சியாக இருந்தால் 500 கோடி ரூபாய் செலவு செஞ்ச அந்த திட்டத்தை நிறுத்துகின்ற சக்திகளை மக்கள் அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும். ஆக ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டுட்டு வந்தாலும் பிறகு எதிர்கட்சியாக இருந்து போராட்டங்களை நடத்தி 18-19களில் ஒரு வியத்தகு, அதாவது காவலர்கள் கைது செய்து அவர்களை வாகனங்களில் ஏற்றுவதற்கு கூட வாகன பற்றாக்குறை ஏற்படுகின்ற அளவிற்கு இந்த போராட்டத்தை வலிமையோடு நடத்துவதும் எதிர்கட்சி என்ற ரீதியில் ஒரு ஜனநாயக கடமையை செய்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் நம்முடைய தலைவர்களை பொறுத்தவரையில் திட்டங்களை கொண்டு வருவது யார் என்பதையும் கடந்து அந்த திட்டங்கள் எந்த ஆட்சியில் எந்த கட்சியிலே வந்தாலும் கூட அந்த திட்டங்கள் நல்ல திட்டங்களாக இருந்தால் அதை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய தலைவர்கள் கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டமாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் மக்களுக்கு பயன்படுகின்ற திட்டம் என்று கலைஞர் அவர்களும் அதை தொடர்ந்து செய்தார்கள், இன்னும் வலுப்பெற செய்தார்கள். இன்றைக்கு அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவர்களும் செய்கிறாங்க. ஆனால் இதே அதிமுக ஆட்சி காலத்தில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஒரு மதுரவாயல் பாலம் மட்டுமல்ல, ஆசியாவின் மிகப்பெரிய நூலகம் என்று சொல்லப்படுகின்ற பேரறிஞர் அண்ணா கட்டுவதற்கு எவ்வளவோ கற்பனைகள் எல்லாம் செயல் வடிவம் கொடுத்து அதை நிறைவேற்றிய கலைஞருடைய அந்த திட்டத்தை திருமண மண்டபமாக மாற்றுவதற்கான முயற்சியிலே ஈடுபட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சியாளர்கள் தான் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியாளர்கள். அது மட்டுமல்ல, ஓமந்தூரார் வளாகத்தில் அன்றைக்கு பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங், அன்னை சோனியா காந்தி போன்றவர்களை எல்லாம் அழைத்து வந்து தமிழக சட்டமன்றத்திற்கும் தலைமை செயலகத்திற்கும் இடவசதி இல்லாத காரணத்தால் மிக பிரம்மாண்டமான முறையில் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழாவை நடத்தி அதிலே 2-3 சட்டமன்ற கூட்டத்தொடரும் நடந்த ஒரு இடத்தை, அந்த சட்டமன்ற வளாகத்தை மருத்துவமனையாக மாற்றுகிறேன் என்று
அறிவிக்கக்கூடிய ஒரு கோமாளித்தனமான கொடூரமான காரியத்தையும் செய்தவர்கள் தான் கடந்த ஆட்சியாளர்கள். ஆக இப்படி அறிவிக்கப்படக்கூடிய திட்டங்களை எல்லாம் முடக்குவதன் காரணமாக மக்கள் விரோத ஆட்சியாளராக அந்த ஆட்சியாளர்கள் இருந்தார்கள். அன்றைக்கு 1600 கோடி ரூபாய் மதிப்பிலே முடிக்க வேண்டிய இந்த பாலப்பணி இன்றைக்கு 5500 கோடி ரூபாய் என்று உயர்ந்திருக்கிறது என்றால் அது யாருடைய பணம்? மக்களுடைய பணம், வரிப்பணம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு சட்டமன்றத்திற்கான கட்டடத்தை கட்டியதை மருத்துவமனையாக மாற்றுகிறேன் என்றால் எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு கட்டிடத்திற்கும் நாம் குடியிருக்கின்ற வீடு கட்டுறோம்னா அதுக்கு ஒரு வகையான கட்டட அமைப்பு இருக்கும். ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், வணிக வளாகமாக கட்ட வேண்டும் என்றால் அது ஒரு வடிவமைப்பு கொண்டதாக இருக்கும். மருத்துவமனைனா அதுக்குன்னு சில கட்டமைப்புகளை தொடங்க வேண்டும். ஆனால் சட்டமன்றத்திற்குன்னு கட்டப்பட்ட அந்த கட்டடத்தில் திருப்பி அந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு எவ்வளவு பணம் செலவாச்சோ அதே அளவுக்கு மீண்டும் மருத்துவமனையாக ஆக்குவதற்கு செலவு செய்திருக்கிறார்கள் என்றால் மக்களுடைய வரி பணத்தை வீணடிக்கின்ற ஒரு ஆட்சியாளர்களாக கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியாளர்கள் விளங்கினார்கள் என்பதையும் நான் இங்கே தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே தீட்டுகின்ற திட்டங்கள், பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு நான் திட்டங்கள் குறிப்பிட்ட சொன்னார்களே, இன்னும் 300 ஆண்டுகள் இல்லை, இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் பேர் சொல்லக்கூடிய திட்டங்களாக அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கலைஞர் அவர்களும் அப்படி பேர் சொல்லுகின்ற திட்டங்களை தான் தந்தார்கள். குறிப்பாக கலைஞர் அவர்களும் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களும் பார்த்தீங்கன்னா சமூக விஞ்ஞானிகள் என்று நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். விஞ்ஞானிகள் பல ஆராய்ச்சிகளை செய்து இன்றைக்கு மின்சார விளக்குகள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கான மின்சாரத்தை கண்டுபிடித்தது ஒரு ஆராய்ச்சியாளர், அதற்கான பல்பை கண்டுபிடித்தது ஒரு ஆராய்ச்சியாளர், விமானத்தை கண்டுபிடித்தது ஒரு ஆராய்ச்சியாளர். ஆக அவர்கள் எல்லாம் விஞ்ஞானிகள் என்று போற்றப்படுவதைப் போல, பாராட்டப்படுவதைப் போல பல படைப்புகளை கண்டுபிடித்த காரணத்தாலே படைப்பாளிகளாக அவர்கள் கருதப்படுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் சமூகம் இன்றைக்கு முன்னேற வேண்டும், சமுதாயத்திற்கு நாம் என்னென்ன காரியங்களை செய்திட வேண்டும், கீழே இருக்கக்கூடிய மக்களை பொருளாதார ரீதியில் கலாச்சாரம், பண்பாடு இவற்றிலே மேலே கொண்டு வர வேண்டும், நம்முடைய நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள், குறிப்பாக சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை தரக்கூடியவர்களை சமூக விஞ்ஞானி என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். அந்த வகையில் அன்பு தலைவர் கலைஞர் அவர்களும் அண்ணன் தளபதி அவர்களும் பசிப்பிணியை போக்கி மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற ஒரு சமூக விஞ்ஞானிகள் என்பதை நான் இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே ராஜீவ்காந்தி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் வணங்குகின்ற அந்த தேவதைகள் மூலமாக இவர் வாழ வேண்டும் என்று வாழ்த்துங்கள் என்று சொன்னோம்னா, இவர்கள் வாழ்வதன் காரணமாக தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் வாழ்வதற்கான திட்டங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கும் என்ற காரணத்தாலே, அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழகம் சந்திக்கின்ற மிக இக்கட்டான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, இவ்வளவு திட்டங்களை தீட்டி குறிப்பிட்டு சொன்னதை போல 2000 கோடி தரலாம், 5000 கோடி தரலன்னு 10,000 கோடி தரலைனாலும் கூட எங்களுடைய கொள்கையில் இருந்து நாங்கள் மாற மாட்டோம், பிற மொழியை நாங்கள் உள்ளே நுழைய விட்டு எம்மொழியை உயிரினும் மேலான மொழியை நாங்கள் அளிப்பதற்கு தயாராக இல்லை என்று சொல்றாருன்னா அதுதான் இது கொள்கை ரீதியான இயக்கம் என்பதற்கு எடுத்துக்காட்டு என்பதை நான் சொல்லுகிறேன். குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து பாண்டிச்சேரியை சேர்த்து 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போயிருக்காங்கன்னா அவர்கள் எடுக்கின்ற ஒரு சர்வாதிகாரத்தனமான நடவடிக்கைகளுக்கு எப்படி தேருக்கு கட்டை அடை கொடுப்பார்களோ அதை போல அதை வேகத்தை கட்டுப்படுத்துகின்ற சக்திகளாக இன்றைக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இணையாக 543 உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற கடமைகளை சிறப்பாக செய்கின்றவர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் எழுப்புகின்ற அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு தைரியம் இல்லாமல் திணறுகின்ற சூழ்நிலையை நாம் காண முடிகிறது. ஆகவே இன்றைக்கு மொழிக்கான நெருக்கடியை ஒருபுறம் தருகிறார்கள். திட்டங்களை தீட்டி இந்தியாவின் சிறந்த மாநிலம் என்ற தமிழகத்தை நற்பெயர் எடுக்கின்ற காரணத்தால் நம்பர் 1 முதலமைச்சர் என்று பாராட்டப்படுகின்ற நம்முடைய முதலமைச்சருக்கு நிதி நெருக்கடியை தருவதில் இருக்கிறார்கள். நாம் ஒன்றும் யாசகம் கேட்கவில்லை, பிச்சை கேட்கவில்லை. ₹1 நாம் செலுத்துகின்ற வரிக்கு 29 பைசாவை தர்ற ஒன்றிய அரசு
இதே குஜராத், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு பன்மடங்கு, 8 மடங்கு, 9 மடங்கு கூட்டி தருகின்றார்கள் என்றால் ஏன் இந்த ஓரவஞ்சனை? நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் செலுத்துகின்ற வரிப்பணத்தை கொண்டு வட மாநிலங்களை மேம்படுத்துகின்ற பணியிலே அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஆக இத்தகைய சக்தியாளர்களுக்கெல்லாம் ஒரு பிரேக்காக இருந்து நம்முடைய தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் அக்கறை தமிழ்நாட்டின் வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும்னா இத்தகைய நெஞ்சுரம் படைத்த கொள்கை பிடிப்புடைய தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கு தேவை. அந்த வகையில் ஒரு கொள்கை ரீதியான இயக்கத்தை வழிநடத்துகின்ற நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்கள் வந்திருக்கக்கூடிய